இந்த மாதத்தினுடைய முதல் 2 வாரங்களிலே நாம் தியானித்த 3 யோவானுடைய நிருபம் 2வது வசனத்தை அடிப்படையாக வைத்து 3 யோவான் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. இன்னொரு மொழிபெயர்ப்பில், அன்புக்குரியவரே, நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன் என்று இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. அன்புக்குரியவரே, நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன். இது ஒரு வாழ்த்துறையாய் சொல்லப்பட்டது போன்ற ஒரு வேத வசனமாக இருந்தாலும் அதனுடைய ஆழத்தில் காணப்படுகின்றதான முப்பெரும் வாழ்வை குறித்து, 3 விதமான வாழ்வை குறித்து நாம் அந்த திருவசனத்திலே நாம் பார்க்கிறோம். உன் ஆத்துமா வாழ்கிறது போல ஆன்மீக வாழ்வு, ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆரம்பத்திலே நான் சொன்னேன், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைக்குட்பட்டவைகள். நிபந்தனை இல்லாத வாக்குத்தத்தங்கள் உண்டு. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய நீதியின் சூரியனை உதிக்கப்படுகிறார். யாவர் மேலும் அவர் தம்முடைய மழையை அவர் பெய்யப்படுகிறார். பொதுவான நன்மைகள், பொதுவான காரியங்கள் உண்டு. அவைகளுக்கு எந்த நிபந்தனையுமே கிடையாது. நல்லார் பொல்லார் எல்லார் மேலும் ஆண்டவர் தம்முடைய நீதியின் சூரியனை அவர் உதிக்கப்படுகிறார். ஆனால் அதே நேரத்தில் குறிப்பிட்ட விதத்தில் தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரில் அன்பு கூறுகிறவர்கள், அவரை நேசிக்கிறவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள், அவரை சேவிக்கிறவர்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற பிரத்யேகமான நன்மைகள், ஆசீர்வாதங்களும் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே ஆன்மீக வாழ்வு நம்பர் 1. நம்பர் 2, சுகமாயிருக்கும்படி சுக வாழ்வு என்று சொன்ன ஹெல்த்தி லைஃப். அதை குறித்து கொஞ்சம் சில காரியங்களை கடந்த வாரங்களில் நினைவுபடுத்தினேன். 3வதாக ஃபினான்சியல் லைஃப், பொருளாதார வாழ்வு. எல்லாவற்றிலும் வாழ்ந்து, எல்லாவற்றிலும் வாழ்ந்து. தேவன் இப்படிப்பட்ட 3 விதமான வாழ்வையும் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இதற்கு பல நூற்றுக்கணக்கான வசனங்கள் உண்டு என்று நமக்கு தெரியும். நூற்றுக்கணக்கான வசனங்கள் உண்டு. தேவன் இப்படிப்பட்ட எல்லா வாக்குகளையும், வாக்கு தத்தங்களையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஏற்கனவே 2 காரியங்களை நாம் தியானித்து விட்டோம். கொஞ்சம் வேகமாய் நினைப்பூட்டி விட்டு 3வது காரியத்தை நான் சுட்டி காட்டும்படிக்கு விரும்புகிறேன். ஆன்மீக வாழ்வு என்று சொல்லும்போது அதை 2 வரிகளில் நான் அதை நினைவுபடுத்தினேன். எத்தனை பேருக்கு நினைவு இருக்கிறது என்று எனக்கு தெரியல. ஆன்மீக வாழ்வு, கண்டிஷனல் ப்ராமிஸ், 2 வரிகளில் அடிக்கடி சொல்லுகிற 2 வரிகளை நான் நினைவுபடுத்தினேன். 1, மனம் திரும்புதலை ஒருபோதும் தள்ளி போடக்கூடாது. மனம் திரும்புதலை ஒருபோதும் தள்ளி போடக்கூடாது. நம்பர் 2, கசப்பு உணர்வுகளை ஒருபோதும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடாது. சொந்த குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி, குடும்பத்திற்கு வெளியே உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, சபை ஐக்கியத்தில் வருகிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தூரமாக இருக்கிற உறவினர்கள் மத்தியிலேயாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, 2 காரியத்தை தயவு செய்து மறவாதீர்கள். 2 காரியத்தையும் தயவு செய்து மறவாதிருக்கும்படி நான் உங்களை பட்சமாய் கேட்கிறேன். ஆகவே இந்த 2 காரியங்களையும் நாம் கவலையினமாய் விட்டுவிட்டோமானால், இன்றைக்கு காலையில் தேவன் நமக்குள்ள ஒரு எச்சரிப்பு போல ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்ன வார்த்தை தெரியுமா?
ரெண்டையும் நம்ம கவலையினமா வளர விட்டு விட்டோமானால் மேல் சொன்ன 3 வாழ்வையும் அழித்து விடக்கூடியது அப்படின்னு ஆவியில் ஒரு உணர்வு வந்த உடனே நான் திருப்பி அந்த வார்த்தையை கொஞ்சம் உற்று அதை கொஞ்சம் தியானிச்சேன். கர்த்தர் எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தினார். 3 வாழ்வையும் அழிக்கக்கூடிய அரக்கன் கோலியாத். யாரு? ஏன்னா அப்படி கோலியாத்தை கொஞ்சம் சொன்னா தான் நமக்கு என்ன பண்ணும். கொஞ்சம் கோலியாத்துன்னு சொன்னோ, கோலியாத்து தெரியுமா? சிலர் கோலியாத்துன்னு சொன்னா மீச இருக்கிற ஆம்பளை மீச வச்சவரா இருந்தா அவரை நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் அப்படி சொல்ல வரல, அது வேற விஷயம். ஆனால் திருவசனத்தை நான் உற்று கவனிப்போமானால் 3 வாழ்வையுமே, ஆவிக்குரிய வாழ்வையும், நம்முடைய சுக வாழ்வு, ஹெல்த்தி லைஃப், மூன்றாவதாக நம்முடைய பொருளாதார வாழ்வு, அனைத்தையுமே அழித்து போடக்கூடிய அரக்கன் என்று சொல்லுகிறதை விட கோலியாத்து போன்ற அரக்கன் என்று சொல்லலாம். ஆகவே என்னை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது எதை காட்டுகிறது தெரியுமா? சிலுவை. இப்பதான் நம்ம சிலுவையெல்லாம் தியானிச்சோம். அது ஏதோ வருஷத்துல ஒரு முறையோ மாதத்துல ஒரு முறை அல்ல, அனுதினமும் நாம் தியானிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, நம்முடைய சிந்தையிலும் மனதிலும் நீங்கா இடம் பெற்றிருக்க வேண்டிய ஒன்றுதான் அந்த கிராஸ், சிலுவை. இந்த சிலுவையத்தான் அது காண்பிக்குதுங்க. இந்த நான் சொன்ன அந்த 2 காரியங்கள் எதை காண்பிக்கிறது? சிலுவை, கிராஸை காண்பிக்குது. என்ன? இறை உறவு, சக உறவு. சிலருக்கு என் தமிழ் புரியலம்பாங்க. என் தமிழ் எனக்கு புரியுதுன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும், ஆனா நான் கொஞ்சம் விளக்கமாவே சொல்றேன். இந்த இறை உறவு என்று சொல்லும்போது இந்த வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப், அந்த சிலுவையில நமக்கும் தேவனுக்கும் நம்ம இணைக்கக்கூடிய ஒன்று இருக்குது பாருங்க, வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப். இதுதான் இறை உறவு, தேவனோடு கூட இருக்கிற ஃபெலோஷிப் வித் காட். அடுத்தது ஹரிசாண்டலா இருக்கக்கூடிய அந்த கம்பம் எதை காண்பிக்கிறது? ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். ஒருவரோடு கூட ஒருவருக்கு இருக்க வேண்டிய அந்த சக உறவை அது நமக்கு காண்பிக்கிறது. ஆகவே கடந்த நாள் நான் பேசும்போது சொன்னேன், அந்த ரிப்பன்ட், மனம் திரும்புதல், பென்ட் ஹவுஸ், ரிப்பன்ட், அதை பென்ட் ஹவுஸ் என்று சொல்லி கூட நான் ஒரு உதாரணத்தை, அடுக்குமாடி வீடுகளில் மேல் ஃப்ளோரில் இருக்கிற டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோரை பென்ட் ஹவுஸ் என்று சொல்கிறாங்க. அதற்கு பல சலுகைகள் கூட இருப்பதை நாம் தேசத்திலும் உலகத்திலும் கவனிக்கிறோம். அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னா, இந்த இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல், அனுதினமும் 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 நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வரும்போது நாம் தேவனோடு கூட நெருங்கி கொண்டே இருப்போம். தேவனோடு கூட நாம் நெருங்கி கொண்டே இருப்போம். அவரோடு கூட நாம் நெருங்கி கொண்டே இருப்போம். சில நேரங்கள்ல நான் அவரோட நெருங்கிட்டு தான் இருக்கிறேன், அந்த 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 கேஸ் தான் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்றீங்களா? டெட்ரால் வச்சு, நீங்க டெட்ரால் வச்சு கழுவுவீங்களா, இதை வச்சு கழுவுவீங்களா, எனக்கு அதுக்கு மேல எதுவும் சொல்ல தெரியாது. அது போல பேர் ஆபத்து வேற எதுவும் கிடையாது. ஆகவே நாம் திருவசனத்திற்கு நாம் கடந்து வருகிற வேளையில இந்த சிலுவை சின்னமானது நமக்கு 2 விதமான உறவுகளை நமக்கு காண்பிக்கிறது. அந்த இறை உறவையும் காண்பிக்கிறது, சக உறவையும் காண்பிக்கிறது. இன்றைக்கு நாம் இந்த 2 விஷயத்துல நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்கிறோமா? மார்க் 2ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக்கிட்டீங்கன்னா அதுல நான் ஒரு சின்ன பிக்சர் ஒரு காண்பிக்கிறேன். ஒருவேளை நான் சொல்லியிருக்கலாம், மார்க் 2ஆம் அதிகாரத்தை அந்த பக்கத்தை அப்படியே எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இதை சொல்லுவதற்காக நான் நினைக்கவில்லை, பேசுகிற போது எனக்கு அதை கர்த்தர் நினைவுபடுத்துகிறதுனால மார்க் 2ஆம் அதிகாரம் அந்த பக்கத்தை திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. அந்த மார்க் 2:1 கவனிச்சிங்கன்னா அதுல 2ஆம் வசனம், மார்க் 2:2, வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள், அவர்களுக்கு வசனத்தை போதித்தார்.
என்றிருக்கும். இங்க நாம் என்ன படிக்கிறோம்? அந்த காரியம் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு திமிர்வாதக்காரன் என்ன பண்றாங்க? சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆனா கப்பர்நகூமிலே நடந்த ஒரு அற்புதம், வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு அவர் வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் திமிர்வாதக்காரனை சுமந்துட்டு வந்தாங்க. இதை கொஞ்சம் பிக்சர்ல அப்படி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு நேர கொஞ்சம் மேல பாருங்களேன். வெர்டிகல் அண்ட் ஹரிசான்டல் அந்த போர்ஷன் அங்க இருக்கு. அந்த ஒரு கிராஸ், அந்த சிலுவை அடையாளத்தை நீங்க அங்க பார்க்கலாம். இது சிலுவையினுடைய அடிப்பகுதி என்று வைத்துக் கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தின் கடைசி பகுதிக்கு வாங்க. 45 மார்க்கு 1:45 கடைசி. எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு, சிலுவையினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? எத்திசையிலும் இருந்து, எத்திசையிலும் இருந்து, எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். சிலுவை ஒரு குன்றின் மேல் நிறுத்தப்பட்ட ஒன்று, உயரத்துல நிறுத்தப்பட்டிருக்குதுங்க. இவர் யூதருக்கு ராஜா என்று எழுதப்பட்ட வாசகம் கூட எங்கதான் வைக்கப்பட்டிருக்கிறது? உயரத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. யாவருக்கும் தெரியும்படியாக, யாவருக்கும் தெரியும்படியாக. பொதுவா ரோம அரசு சட்டத்தின்படி ஒரு குற்றவாளிக்கு மேல அப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை பொதுவாக மேல வைக்க மாட்டாங்களாம், கீழே தான் வைப்பாங்களாம். ஒரு ஹிஸ்டரி அப்படிதான் சொல்லுது. அடுத்தது, அப்படியே வைக்கப்பட்டாலும் அவர் என்ன குற்றம் செய்தார், எந்த குற்றத்து நிமித்தம் அவர் சிலுவையில் அறையப்படுகிறாரோ, அல்லது எந்த குற்றத்து நிமித்தம் அவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறதோ, அந்த குற்றத்தை தான் பெருசா எழுதியிருப்பாங்க. ஆனா இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா? இவர் யூதருடைய, சொல்றாங்க பிளாத்தை பார்த்து, யூதருடைய ராஜான்னு எழுதக்கூடாது, இவன் யூதருடைய ராஜா என்று தன்னை சொல்லிக் கொண்டதாக எழுதும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பிளாத்துவை பார்த்தா ஒரு சேக்கன் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. அப்பந்தான் அந்த ஆளுக்கு ஒரு முதுகெலும்பே அப்பந்தான் வந்துச்சு. நான் எழுதினது, எத்தனை பேருக்கு அப்படி முதுகெலும்பு இருக்குங்க? நான் எழுதினதே அப்படின்னு சொல்ற. சோ வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற, சொல்லப்பட்டிருக்கிற, நடந்திருக்கிற அத்தனை நிகழ்வுகளுமே தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி. ஹல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப அந்த மார்க்கு, இப்ப அந்த 2ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், அநேகர் கூடி வந்தார்கள். வாசலுக்கு முன்னும் நிக்க இடம் போதில்லைங்க. அதற்கு முந்தின வருஷம் மார்க்கு 1 கடைசி சொல்லுது, வனாந்திரமான இடங்களில் தங்கியிருந்தார், எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அந்த வார்த்தையை விட்டுட்டு வனாந்திரமான இடம். இப்போ லெப்ட் சைடு பாருங்க, கிராஸ் வெர்டிகலா பார்த்துட்டோம். ஹரிசான்டல பாருங்க. மார்க்கு 1ஆம் அதிகாரத்தினுடைய 33ஆம் வசனத்தை பாருங்க. மார்க் 1:33. பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். இது எங்க? இது வேற. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். இது இந்த கப்பர்நகூம்ல இந்த வீடல்ல. 30ஆம் வசனத்துல இருந்து நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் உடனே அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்தது போது சகல பிணியாளிகளையும் சாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இப்போ அதே போல நீங்க வலது பக்கம் பாருங்க. 2ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆவது வசனத்தை பாருங்க. அவர் மறுபடியும் இயேசு புறப்பட்டு கடல் அருகே போனார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு போதகம் பண்ணினார். நல்லா கவனிங்க. இதுல ஒரு கிராஸ் இருக்குதா? கர்த்தர் ஒரு நாள் என் கண்ணை கொஞ்சம் திறந்தாரு, காட்டினாரு.
நான் பொதுவா சபை திறந்து வைக்கிற சந்தர்ப்பங்கள்ல இந்த போர்ஷனை நான் வாசித்து இந்த சிலுவை அடையாளம் என்று சொல்லி இது அகில உலகத்திற்கும் என இயேசு சொன்னார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொன்னார். இங்க கவனிக்கிறோம் பாருங்க. அப்போ மேல சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்திரமான இடத்துல தங்கியிருந்தார். எத்திஸ் வனாந்திரத்துல இருந்தாலும் எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஒரு தேனி இருக்கு பாருங்க, தேனி ராணியா, அது ஒண்ணு இருந்தா போதுங்க, மற்ற ஈயெல்லாம் எங்க இருந்து வருது? இத தேனை எடுக்கிற வேளையில கூட அதை எடுக்கிறவர்கள் வெகு கவனமாக இருக்கிறது எங்க தெரியுமா? அந்த ராணி அதை பத்திரமா அதை பிடிச்சுக்குவாங்க. அதை எடுத்துட்டாங்கன்னா மற்றதெல்லாம் வேற விளக்கமே வேண்டியது இல்லைங்க. இயேசுவை மட்டும் வாழ்க்கையில் விட்டுறாது. இயேசுவை மட்டும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த வயதுள்ளவராக இருந்தாலும் சரிங்க, இயேசுவின் மேல உங்களுடைய கவனத்தை முழுவதுமாக திருப்பி விடுங்கள். ஆகவே இடது மற்றும் வலது பக்கங்கள்ல நாம் அதைத்தான் பார்க்கிறோம். வனாந்திரமான இடம். இந்த பக்கம் மார்க் 2ல வலது பக்கத்துல பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, கடற்கரையில கடல் அருகே போனார். வனாந்திரத்துக்கு போனா அங்க கூட்டம், கடலுக்கு போனா கூட்டம், பட்டணத்துக்கு போனா கூட்டம், வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுக்குள்ள கூட்டம். வேற எங்கெங்க போறது? என் இயேசு. அதனாலதான் அவர் தன்னிகரற்றவர். 7 காரியங்களை நான் சொல்லுவதுண்டு. இயேசு எப்படிப்பட்டவர்? தன்னிகரற்றவர். அவருடைய பிறப்பு தன்னிகரற்றது, அவருடைய இறப்பு தன்னிகரற்றது, அவருடைய உயிர்ப்பு தன்னிகரற்றது. எல்லாவற்றிலேயுமே அவர் ஈடு தன்னிகரற்றவர் என்று சொன்னால் அவர் ஈடு இணையற்றவர் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே என்னை கேட்கிற அருமையானவர்களே, சிலுவை இறை உறவையும், எங்களுக்கு ஆண்டவரோடு நல்ல ஐக்கியம் இருக்குதுங்க. நாங்க அதிகாலையில் எழுப்பி ஜெபிக்கிறோம், வாழ்த்துக்கள். ஆனா சக உறவின் மேல நாம் அதிக விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. ஆகவே அதுல நாம் இந்த 3 யோவான் 2ஆம் வசனத்துல 3ஆவதாக கவனிக்கும் போது, பொருளாதார வாழ்வு, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லாவற்றிலும் நம்மை தேவன் வாழ்ந்திருக்கும் செய்கிறார். அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், வேதாகமத்தில் 66 புத்தகங்கள்ல முதலாவது எழுதப்பட்ட புத்தகம் எது? யோபு. அந்த யோபுடைய புத்தகம் ஒன்றை கூட நாம் வாசிப்போமானால், ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய். ஆனா இந்த யோபு யார்? ஆபிரகாமுடைய நாட்களுக்கு சற்று முன்பாக வாழ்ந்தவர். அந்த ஊட்ஸ் தேசத்தை குறித்தெல்லாம் நீங்க ஆதியாகமத்துல ஆபிரகாமுடைய அந்த சந்ததி, அந்த ஜெனரேஷனை குறித்து நம்ம படிக்கிற பொழுதெல்லாம் நீங்கள் அதை கவனித்துக் கொள்ளலாம். பாருங்க, ஆபிரகாமுடைய காலத்திற்கும் சற்று முன்பு வாழ்ந்தவர். ஏன் அது வேதாகமத்துல இவ்வளவு மத்திய பகுதிக்கு ஏன் கொண்டு வரப்பட்டிருக்கிறது? யோபுடைய புத்தகம் ஒரு பாடல் புத்தகமாக எழுதப்பட்டது, பொய்ட்ரிக்கல் புக்ஸ். ஆகவேதான் யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த 5மே வேதாகமத்துல பொய்ட்ரிக்கல் புக்ஸ், பாடல் புத்தகங்கள். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. ஆகவே இவைகளை பாடல் புத்தகத்துல கொண்டு வந்து விட்டார்கள். நீங்க சரித்திர ஆராய்ச்சி வேதாகமங்களை நீங்க கவனிச்சு படிப்பீர்களானாலும் கூட நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளலாம். நாம் துவக்க காலத்தில் டாக்டர் செல்வின் கியூஸ் எழுதின புத்தகங்கள் நாம் கொடுத்தோம். கவர் டு கவர், அட்டையிலிருந்து அதை தமிழாக்கம் செய்தது நம்முடைய மாரநாத்தா ஊழியங்கள்ல தான் அதை தமிழாக்கம் செய்தார்கள். ஆகவே நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அதுல கூட இத ரொம்ப கரெக்டா எந்தெந்த ராஜாக்களுடைய காலத்துல எந்தெந்த தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், அந்த கால வரிசைப்படுத்தி டாக்டர் செல்வின் கியூஸ் அவர்கள் எழுதின புத்தகம் ரொம்ப அற்புதமான புத்தகம். தேடி பாருங்க, இருந்தா கட்டாயமா நீங்கள் அதை வாசிங்க.
எங்கேயாவது புக் ஸ்டால்களில் பார்த்தா கூட என்கிட்ட ஒன்று ரெண்டு காப்பீஸ் வேணும் அவர்கள் இருக்கலாம். ஆகவே நாம் அதை பயன்படுத்துவோமானால் அது மிகவும் பயனுள்ள பலனுள்ள ஒன்றாக இருக்கும். அப்ப பாருங்க, இந்த தேவன் ஏன் இந்த வேதாகமம், இந்த புத்தகம் மட்டும் ஏன் முதல்ல எழுதப்பட்டது? காரணம் இல்லாம எழுதப்படலைங்க. ஊர்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் யாரா? உத்தமனும் சன்மார்க்கனும். அடுத்து என்ன தெரியுமா? தேவனுக்கு பயந்தவன். இப்போ தேவன் தம்முடைய வேதத்தை ஒழுங்குபடுத்துவதில் தேவனுக்கு பங்கு இருந்ததா? இருந்தது. அப்ப தேவன் எதைத்தான் ஆண்டவர் முதன்மைப்படுத்தி இருக்கணும்? கிரியேஷனைத்தான் நம்முடைய வேதாகம சங்கத்தார் ஆதியாகமம், ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். இதெல்லாம் நம்முடைய வசதிக்கு ஏற்றார் போல வேதாகம சங்கத்தார், மொழிபெயர்ப்பாளர்கள் இவைகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆனா முதலாவது எழுதப்பட்டது, எழுதும்படி தேவனுடைய சிந்தையிலே தோன்றியது என்ன? யோபு என்ற ஒரு மனுஷன். அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். இன்றைக்கு இருக்கிற ஒட்டுமொத்தமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் அரசியல் ரீதியாக இருக்கலாம், அல்லது உலக அளவில் உள்ளதாக இருக்கலாம், அல்லது மதம் சார்ந்தவைகளாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை பிரச்சனை என்ன தெரியுமா? தெய்வ பயம் அற்ற நிலையைத்தான் பார்க்கிறோம். அந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருந்துச்சுங்க. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அது உண்டா? 3 யோவானுடைய நிருபத்திலே 2வது வசனம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது இந்த வசனத்தை நாம் சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. பாடல்கள் கூட இந்த வசனத்தின் அடிப்படையில் பாடல்கள் உண்டு. ஆனால் நமக்கு ஒன்றை கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் அந்த மனுஷனுக்குள்ள இருந்துச்சுங்க. நம்ம குடும்பத்துல ஏன் குடும்பங்கள்ல ஏங்க பிரச்சனை? ஏங்க குடும்பங்கள்ல பிரச்சனை? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் நம்முடைய உள்ளத்துல இருக்குமானால், பெரியோரோ சிறியோரோ தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்குமானால், குடும்பத்துல பிரச்சனை வருமா? அப்படியும் அது கதவை கொஞ்சம் திறந்த அப்படி எட்டி பார்த்தா, உள்ள பார்த்த உடனே அது துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுமா? இல்லை உள்ள படுத்துக்கொள்வா? ஏன்? தேவனுடைய பிரசனத்தை குறித்து இப்பதான் கேட்டோம். ஆனா தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம். ஆபிரகாமை கொஞ்சம் எடுத்து நினைவுபடுத்தின. உதாரணமாக, ஆபிரகாம் யார்? விசுவாசிகளுக்கு தகப்பனாக இருந்தார். அப்படித்தானே? அவரை குறித்து புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 22 எடுத்துக்கொள்ளுங்க. முதல் வசனத்துல தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை என்றார். ஆபிரகாம் இதோ பெரிய செல்வந்தருங்க. அவருடைய செல்வத்தை பற்றி எல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அவ்வளவு செல்வம் இருக்குது. ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு குண்டை தூக்கி போடுறார். உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகி ஈசாக்கை தகன பலியா செலுத்துன்னு சொல்ற. அத 2ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி 2ஆம் பகுதியை படிச்சா இதுதான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, கொண்டு போய் உன்னுடைய, அதுவும் எப்படி அட்ரஸ் பண்றாரு பாருங்க, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் நேசகுமாரனுமாகிய 3 அடைமொழி கொடுக்கிறார் பாரு. ஆபிரகாமுக்கு தெரியாதா? ஆபிரகாமுக்கு தெரியாதா? தெரியும். ஆனா உன் புத்திரன், உன் ஏக சுதன், உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை, என்ன 10 பேரா இருக்காங்க, ஆண்டவர் என்ன 10 பிள்ளைகளா கொடுத்திருக்காரு? இப்படி எல்லாம் அட்ரஸ் பண்ணணுமா?
சில நேரத்தில் கர்த்தர் அப்படி தாங்க பண்ணுவார். ஏன் தெரியுமா? நம்மளை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். என்ன டெஸ்ட் பண்ணி பார்ப்பார்? என்ன கொஞ்சம் அவர் கொஞ்சம் டெஸ்ட் பார்ப்பார், கொஞ்சம் டெஸ்ட் பார்ப்பார். அவர் பார்த்தா தப்பு கிடையாதுங்க. அவர் டெஸ்ட் பண்ணாருன்னா அதுல ஒரு பெரிய நோக்கம் இருக்குங்க. அவர் நோக்கத்தோடு தான் டெஸ்ட் பண்ணுவார். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதுல பின்பகுதிக்கு வருவீர்களானால், ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து கூப்பிடுறார், ஆபிரகாமே ஆபிரகாமே. ஏன் அப்படி அவசரமா கூப்பிட்டாரு தெரியுமா? இல்லாட்ட கதையை முடிச்சிருவாரு. ஏன்னா அவ்வளவு துணிச்சல், அவ்வளவு கர்த்தர் மேல் அவ்வளவு ஒரு கான்பிடன்ட் அந்த ஆளுக்கு இருக்குதுங்க. வாசிங்க. ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். 1ஆம் வசனத்துல அடியேன் சொன்னது சரிதான். இப்ப கூட அடியேன் சொல்ல முடியுமா? உன் புத்திரன் ஏகசுதன் இதெல்லாம் சொல்லி அவனை பலி செலுத்துங்கிறாரு. இப்ப கூட அடியேன் சொல்றாரு. நம்ம சொல்லுவோமாங்க? நம்ம சொல்லுவோமா? நம்ம சொல்லுவோமா? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். கொஞ்சம் கையை இப்படி காட்டுங்க. எல்லாரும் இப்படி கையை நீட்டுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. கையை பார்க்க சொல்லல, அப்பாவை பார்க்க சொல்ல. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நான் உமக்கு முன்பாக நான் உமது அடியேன், உமது அடியாள் என்று நான் சொல்லுவேனா? அந்த கிருபை எனக்கு வேணும்னு கேடு. அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு வேண்டும் என்று கர்த்தரிடத்துல கேடு. இப்படி நான் செய்ய வேண்டும் என்று காலையில நான் உணர்த்தப்பட்டேன். கர்த்தரிடத்துல, இந்த கிருபை எனக்கு வேண்டும். என் சுய பலத்தினால முடியாது ஆண்டவரே, என்னை சுய பலத்தினால முடியாது. இப்ப கவனிங்க, ஜெபத்தோடு கவனிங்க. கையை இப்படி வச்சாதான் ஜெபம், கையை இப்படி எடுத்துட்டா ஜெபம் இல்லைங்கிறது கிடையாது. வாழ்க்கையே ஜெபமா இருக்கட்டும், வாழ்க்கையே ஜெபமா இருக்கட்டும், வாழ்க்கையே ஜெபமா இருக்கட்டும். ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாறு. அப்ப பாருங்க, அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். அடுத்த பகுதி, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். நல்ல சத்தமா வாசிங்க. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று, தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். எப்பதான் அறிகிறாரு? நம்ம அல்லேலூயா தோத்திரம் எல்லாம் சொல்லுவோங்க. 4 குதி குதிப்போம், 8 குதி குதிப்போம். அதுலலாம் அப்பா ஏமாற மாட்டார். என்ன ஏமாத்திரலாம்? ஒரு ஊழியக்காரன மனுஷனை ஏமாத்திரலாம், அப்பாவை அம்மாவை ஏமாத்திரலாம், புருஷனை ஏமாத்திரலாம், மனைவியை ஏமாத்திரலாம், அப்பா அம்மாவை, டீச்சரை ஏமாத்திரலாம், ஹெட் மாஸ்டரை ஏமாத்திரலாம். ஆனா யாரை ஏமாத்த முடியாது? இப்ப அவர் என்ன சொல்ற, அப்படி ஒரு டெஸ்ட் வச்சுட்டு சொல்றாரு பாருங்களேன். டெஸ்ட் வச்சுட்டு சொல்றாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பின்னால புதர்ல ஒரு 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 ஆட்டுக்கடா சிக்கி இருக்கிற ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். தேவன் எவ்வளவு அற்புதமானவர் பாத்தீங்களா? அந்த இடத்துக்கு தான் ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இங்க நடக்கிற விஷயம் என்ன பாருங்க, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்ப அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அது சொன்னது மட்டும் இல்ல, அடுத்த வசனத்துல ஆபிரகாம் தன் கண்களை, எல்லாரும் கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து பார்க்கலாமா? உங்களைத்தான் சொல்றேன். கண்களை ஏறெடுத்துனா என்ன ஏறெடுத்து பார்க்க சொல்லல. ஆபிரகாம் எங்க கண்களை ஏறெடுத்து பார்த்தாரு? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. நான் துவக்க காலத்துல இந்த வசனத்தை எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டா நான் பேசுவேன். எங்க போனாலும் ஜெபம் பண்றீங்களா? தலையை உயர்த்தி ஜெபிங்கள் என்று சொன்னதை கேட்ட பலர் இங்க இருக்கிறீங்க. அண்ணாந்து பார்த்து, நான் ஒரு சின்ன சொல்றேன், அண்ணாந்து பார்த்து ஜெபிச்சு பாருங்க. தூக்கம் வருமாங்க? தூக்கம் வருமா?
தூக்கம் வரணும்னு வந்துற தூக்கம் கூட போயிருங்க. நம்ம அந்தால இப்படி 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 படுத்து பிற இப்படி படுத்து பிற தூக்கம் தான் வரும். பிற வேற என்ன வரும்? பிற வேற என்னங்க வரும்? வானத்தை அண்ணாந்து பார்த்து எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்குது, கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, நல்லா கவனிங்களேன், ஏறெடுத்து பார்க்கிறாரு. ஆட்டுக்கடா எங்க சிக்கி கிடக்குது? அது எப்படிங்க தெரியும்? அதனாலதான் சொல்றேன், சும்மா ஏறெடுத்து பார்க்கலங்க, அப்படி இருதயமெல்லாம் மேல இருக்குது, இருதயமெல்லாம் மேல இருக்குதுங்க. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்வின் அனுபவமாக இருக்குமானால், நம்மை போல வெற்றி உள்ள வாழ்க்கை வேறு யாரும் வாழ மாட்டாங்க. வாழ்க்கையில் ஒரு நாள் தோல்வி என்பது இருக்காது. தோல்வி என்பது இருக்க, தோல்வி போன்ற சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் முடிவு வெற்றி தான். பல வித்தியாசமான சூழ்நிலைகள் இங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட முகங்களை பார்க்கும் பொழுதே எனக்கு ராத்திரி சில நேரங்களில் தூக்கத்துல கூட நான் அப்படி புலம்புகிறது உண்டு. ஆனால் கர்த்தர் நல்லவர். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன், யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், அதனால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அடுத்த வசனத்துல சொல்றான், உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. எப்படி ஆசீர்வதிப்பேங்கிறாரு? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். அதுக்கு அடுத்த வசனம் இப்படி ஆரம்பிக்கும், நீ என் சொல்லுக்கு நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று சொல்றார். முதல்ல பயத்தை பற்றி பேசுன மாதிரி இருந்துச்சு, இப்ப கர்த்தர் விஷயத்துக்கு வந்துட்டாரா? இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் என்னமோ பயப்படுத்துகிறவர் போல அப்படியே சில இடத்துல நம்ம பார்க்கிறோம் பாருங்க. நாக்கூர் மாதிரி நீளமா இருக்கும், கண்ணு வேற மாதிரி இருக்கும், பல்லு வேற மாதிரி இருக்கும். அந்த ஐற்றத்தை பற்றியெல்லாம் நான் இங்க பேச வரல. நான் சொல்றது அதல்லங்க. தேவன் நம்மிடத்துல ஒரு அன்பான தேவன். ஆதியாகமம் 2, 3 அதிகாரங்கள்லயே கர்த்தர் சொன்னது என்ன? கட்டளையை கொடுத்ததுக்கு கீழ்ப்படின்னு சொல்றார். இன்றைக்கும் தேவன் நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்து அதற்கு கீழ்ப்படியும்படி தேவன் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லலாம்? அதை குறித்து ஒரு நாள் ஆவி ஆத்துமா சரீரம், ஸ்பிரிட் சோல் பாடிங்கிற ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. அதை ஒரு முறை பேச வேண்டும் என்று என்னுடைய ஆவியில் அதை பேசுகிற போது உங்களுக்கு புரிந்துரும் ஏன் தேவன் இதை செய்தார், ஏன் ஆண்டவர் கீழ்ப்படியும்படியான ஒரு நிலைப்பாடை ஏன் தேவன் மனிதனுக்கு கொடுத்தார், ஏன் தேவன் மனிதனிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். அந்த ஸ்பிரிட் சோல் பாடி, ஆவி ஆத்மா சரீரத்தோட தான் நாங்கள் இருக்கிறோம். எல்லாரும் அப்படித்தானே இருக்கிறீங்க? இல்லைன்னா சொல்லிருங்க, கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம எல்லாருமே ஆவி ஆத்மா சரீரத்தோடு தான் இருக்கிறோங்க. அந்த சப்ஜெக்டை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்றது ரொம்ப நல்லது. சரி, இப்ப கவனிங்க. அப்ப அந்த தேவ பயம், அதை குறித்து கலாத்தியர் 6 அதிகாரத்தில் இன்னொரு வார்த்தையை கூட வேகமாய் நினைவுபடுத்தி விடுகிறேன். 6 அதிகாரம் 7 வசனம் என்று நினைக்கிறேன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இதுதான் தேவனுடைய பிரமாணங்க. இதை நான் முதல் நாள் பேசுகிற போதே சொன்னேன். விதைப்பும் அறுப்பும் என்ன செய்வதில்லை, ஒளிந்து போவதே. உலக தோற்றம் முதல் உலகத்தினுடைய முடிவு மட்டும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதுதான். விதைப்பும் அறுப்பும் ஒளிந்து போவதே இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் 2 கொரிந்தியர் 9:6 கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். 2 கொரிந்தியர் 9:6 என்று நான் நம்புகிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக
அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த திருவசனத்தை நாம் வேதத்தில் கவனிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 6ஆம் அதிகாரத்துக்கு கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நாம பார்க்கிறோம். பொதுவா லூக்கா 6ன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு வார்த்தை ஞாபகம் வரும். என்ன தெரியுமா? 6:38. ஐயா அதுதான் சொல்ல போறார், நான் அதை சொல்லல. நம்ம சில வசனங்களுக்கு அல்லது சில அதிகாரங்களுக்கு நாம ஒரு ஒரு நாமே ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறோம். லூக்கா 6:38 என்ன? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது ஒண்ணுதான் நமக்கு தெரியுது. ஏன்னா நம்மளை பிரசங்கிமாரா அப்படி நடத்தியிருக்காங்க. பிரசங்கிமாராலும் நாம் நடத்தப்பட்டிருக்கிறோம். சாத்தானும் கொஞ்சம் குறைய நம்மளை அந்த மாதிரி ஏமாத்தி வச்சிருக்கிறோம். ஆனா அந்த திருவசனம் அந்த அதிகாரத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 6 காரியங்கள் தேவன் சொல்றாருங்க. ஆனா அதுல ஒன்றை மட்டும் நம்ம பிடிச்சுக்கிட்டு இதை சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் முகம் ஒரு மாதிரி ஆயிரும். உங்களுக்கு இல்லை, நான் உங்களை சொல்லல. 6 காரியம் இருக்குதுங்க. 6ல் ஒன்னைத்தான் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 6 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார், அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இப்ப வாசிங்க லூக்கா 6:35. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். நல்லா கவனிங்க. இப்ப 36 அடுத்த வசனத்துக்கு வாங்க. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். நல்லா கவனிங்க. நம்பர் 1, பிதா எப்படி இருக்கிறாரா? இரக்கமுள்ளவராய் இருக்கிறது. அவர் இரக்கமுள்ளவரா இருக்கிறது போல நம்ம இரக்கமுள்ளவர்களா இருக்க முடியுமாங்க? முடியுமா? முடியுமாமா? முடியலன்னா அப்பா சொல்லுவாரா? இங்க வேதம் சொல்லுது, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். நம்ம இரக்கமுள்ளவர்களா இருக்கணுங்கிறது உண்மைதான். நான் அடிக்கடி சொல்லுவேன், இரக்கமுள்ளவர்களா இல்லாட்டாலும் கொஞ்சம் ஈரமாவது நமக்கு என்ன செய்யட்டும். ஆனா அப்படி சொல்லலைங்க, தேவன் அப்படி சொல்லல. உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். இது நம்பர் 1. நம்பர் 2, அடுத்த வசனம், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தா என் கதை என்னாகும்? உங்களுக்கு நேரம் நான் ஒரு விரலை நீட்டினா 3 விரல் எனக்கு நேரம் இருக்குது. ஒரு விரல் கர்த்தர் சாட்சின்னு காட்டு. நம்ம எதுக்கு அவரை ஏன் வம்புக்கு இழுக்கிறோம்? அதனாலதான் சிலர் இப்படி வச்சிருவாங்க. அண்ட் ஆக்சுவலா இந்த பொசிஷன் எப்படின்னா இப்படித்தான் ஆள்காட்டி விரலை காட்டுகிற போது இன்னொருவருக்கு நேராக நான் ஒரு விரலை நீட்டுகிற போது 3 விரல் சொல்லுது, கவனமாயிரு, யோக்கியனா இருக்கியா, நீ யோக்கியனா அப்படின்னு கேட்குது. அடுத்தது சொல்லுது, கர்த்தர் சாட்சி. சரி, இப்ப 2 3 பாருங்க. அடுத்தது, மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள். அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். என்ன தெளிவா தேவன் சொல்லி இருக்கிறார் பாருங்க. இதை விட தெளிவா ஒரு பைபிள் வேணுமாங்க? இதை விட தெளிவா ஒரு டிரான்ஸ்லேஷன் தான் நமக்கு வேணுமா? என்ன அருமையா தேவன் சொல்லுகிறார் பாருங்க. மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். 4, விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். என்றைக்காவது இந்த மாதிரி கொஞ்சம் நம்பர் போட்டு படிச்சிங்களா? படிச்சிருப்பீங்க, நீங்களாம் பெரியவங்க, கட்டாயம் படிச்சிருப்பீங்க. ஆனா படிச்சது கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்? கொஞ்சம் அங்க சொல்லப்பட்டிருக்குது, விடுதலை பண்ணுங்கள். யாரையாவது நம்ம விடுதலை பண்ணாம இன்னும் இருக்கிறோமா? எங்க விடுதலை பண்ணாம? யாரையும் கையில எல்லாம் பிடிச்சு சங்கிலி போட்டு எல்லாம் வச்சிருக்க மாட்டோம் நம்ம. ஆனா இருதயத்துக்குள்ள சிலரை சுமந்துகிட்டே இருக்கிறீங்களா? இருதயத்துக்குள்ள சிலரை நான் பார்த்துக்கிறேன்.
ஆத்துக்கிற ஒரு நாள் வரும் பாரு. யாராவது என்னை காலையில் இப்படி சொல்லிட்டு வந்தீங்களான்னு தெரியல, ஏன் சொல்றேன்னு எனக்கும் தெரியல. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். 5, மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. எப்ப நமக்கு மன்னிப்பு கிடைக்கும்? இங்க நம்ம இயேசு தெரியாம சொல்லிட்டாரா? இயேசு கற்றுக் கொடுத்த மாதிரி ஜெபம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்றுதான் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நாம அப்படித்தான் ஜெபம் பண்றாங்க. அப்ப நாம் ஒரு நாள் சிங்காசனத்துக்கு முன்பதாக நாம் போய் நிற்கும் பொழுது நம்மளே ஸ்டேட்மெண்ட் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அங்க போனா தப்ப முடியுமா நினைக்கிறோமா? நிச்சயமா முடியாது. இன்னும் ஒன்று இருக்குது, மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். 6, அதான் 38ஆம் வசனம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்பாடா. ஆனா இத்தனையும் விட்டுட்டு என்ன பண்ணிடுறோம்? கொடுத்தாதானே கொடுக்கணும். இந்த போ ஒரு 100 ரூபாய் போடு, அல்ல ஒரு 500 ரூபாய். இப்ப 1000 ரூபாய் கிடையாதோ? சரி, 2000 ரூபாய்லாம் இருக்கா? ஆள் விட்டுரு. இல்ல 5000 ரூபாவே தாரையா, ஆளை விட்டுட்டு போயிரு, எங்களை விட்டுரு. சாஸ் எவ்வளவா நம்மளை வஞ்சித்து வச்சிருக்கிறான்னு கவனிச்சுங்களா? எத்தனை காரியத்தை கத்த சொல்லிட்டு கடைசியில தான் சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். ஆனா இந்த அதிகாரமே கொடுக்கிறதுக்குரிய அதிகாரம் கிடையாதுங்க. எதை கொடுக்கணும்? மன்னிப்ப கொடுக்கணும். விடுதலையை கொடுத்தால் விடுதலை உண்டாகும் நமக்கு. நாம் எதை கொடுக்கிறோம்? ஏதோ காசை கொடுத்து விடுகிறத குறித்து மட்டும் சொல்லுங்க. நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆவியில நமக்குள்ள ஒரு விடுதலை விடுதலை விடுதலை. ஆகவே என்ன கேட்கிற அருமையானவர்களே, அந்த 6 காரியங்கள். சத்துருக்களை சிநேகியுங்கள், பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள், குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், நீங்களும் தீர்க்கப்படாதிருப்பீர்கள், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதிருங்கள், நீங்களும் தீர்க்கப்படாதிருப்பீர்கள், விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள், மன்னியுங்கள், அப்பொழுது நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கேட்கிற அருமையானவர்களே, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து. நம்ம ஊர்ல அந்த காலத்துல பக்கத்து வீட்டுல இருந்தவரை கூட நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு சாபம் போட்டு கொண்டிருக்கிற விசுவாசிகள், அப்படிப்பட்ட ஊழியர்களை நான் என்ன சொல்லுவது என்று எனக்கு தெரியல. அப்படி யார் மேலேயாவது இன்னும் ஒரு கசப்பு வச்சுக்கிட்டே இருக்கிறோமா? நீங்க மன்னிச்சிருங்க, மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். ஏன்னா நம்மால் வேறு ஒன்று செய்ய முடியாதுங்க. நம்மால வேற ஏதாவது செய்ய முடியுமா? நம்மால் வேறு ஒன்று செய்ய முடியாது. அவருடைய கரத்துல நம்மை நாம் விட்டு விடுவதல்லாமல் நாம் வேறு ஒன்றையுமே நாம் செய்து விட முடியாது. 1 தீமோத்தேயு 6:17 பின்பகுதி, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிச்சுக்கலாம். நாம் அனுபவிக்கிறது. நாம்னு சொன்னா தான் உதடு கூட என்ன பண்ணுமா? ஒட்டும். நாம் அனுபவிப்பதற்கு பவுல் தன்னை சேர்த்து சொல்றாரு. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் எப்படி கொடுக்கிறாரா? நமக்கு சம்பூர்ணமாய். சம்பூர்ணம் என்னங்க? பரிபூர்ணம். வேற என்ன சொல்லலாம்? முழுவதும் நிறைவாக. இப்ப நல்லா கவனிங்க, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாக இருக்கவும் அவர்களுக்கு என்ன செய்? கட்டளையிடு என்று சொல்றார்.
என கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் அவர் நமக்கு சம்பூர்ணமா கொடுக்க அப்பா விரும்புறாருங்க. சம்பூர்ணமா சம்பூர்ணமா, ஏதோ கொஞ்சம் அல்ல. அதைத்தான் லூக்கா 6:38 கூட படிக்கிறோம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், எப்படி அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. ஆனா வெறுமனை பணத்தை மட்டும் கொடுத்தவரை ஏமாத்த முடியாதுங்க. மன்னியுங்கள், விடுதலை பண்ணுங்கள், பழி வாங்காதிருங்கள், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதிருங்கள். ஏன் இன்றைக்கு அநேக நேரங்கள்ல அதிகமா கொடுக்கிறோம், அதிகமா ஜெபிக்கிறோம், அதிகமா வேதம் வாசிக்கிறோம், அதிகமாக நாம் பல பிரயாசங்களை எடுக்கிறோம். ஆனா நாம் ஏன் அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுறது இல்லை தெரியுமா? கர்த்தர் 6 சொன்னா 6ல் 1 மட்டும் பிடிச்சுக்கிட்டு, நான் தான் போனேனே, கூட்டத்துக்கு போனேனே, அங்க போய் தான் உட்கார்ந்தனே வந்தனே. வேண்டாங்க, வேண்டாம். இந்த கடைசி காலங்கள்ல அப்படி வேண்டாம். அதனால்தான் அடிக்கடி ஒன்று சொல்றேன், மிகுந்த மனத்தாழ்மையோடு கர்த்தரை சேவித்தேன் என்று பவுல் சொல்கிறார். மிகுந்த மனத்தாழ்மையோடு கர்த்தரை சேவித்தேன். அப்பந்தான் நமக்கு இந்த மாதிரி பொருள் எல்லாம் நமக்கு எப்பங்க விளங்கும்? தானியேலுக்கு மறைபொருள் எப்ப விளங்குச்சு? நான் யார் தெரியுமான்னு கேட்கும்போது இல்லைங்க, அந்த ராஜாவுக்கு மறைபொருளை சொல்லுவதற்கான காரியத்துல கூட தன்னை கூட்டாளிகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு போய் தான் ஜெபம் பண்ண போற. தரிசனத்துக்கு விளக்கம் சொப்பனத்திற்கு விளக்கம் கிடைக்கிற அந்த வரம் பெற்றவர் யார்? மிஸ்டர் டேனியல், ப்ராப்பர் டேனியல்ங்க. ஆனா யாரை கூட்டிட்டு போறாரு? நம்ம என்ன கூட்டிட்டு போவோமா? எனக்கு 9 வரமும் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இல்ல, ஒரு வரமே இருக்கான்னு எனக்கு தெரியல. இருந்த அவங்களை யாரையாவது கூட்டு போவனா? நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன சிரிக்கிறீங்கன்னு எல்லாம் எனக்கு புரியுது. நான் கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். நாங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? தானியேல் தன்னுடைய நண்பர்கள், சிநேகிதர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய் ஜெபம் பண்றார். அங்கதான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை அவருடைய கரத்துல நம்மை அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை கூட கவனிப்போமானால், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இந்த ஜீவன்னா இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் பாருங்க, இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும், இந்த ஜீவன்னா இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, இப்ப நமக்கு ஒரு ஐடி கார்டு இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, இந்த தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையா எல்லாவற்றிலும் எப்படி இருக்குதான் பிரயோஜனம் உள்ளவைகளாக. இப்போ அத முதல் பகுதியை கொஞ்சம் ஒருக்கா சொல்லிடுறேன். சரீர முயற்சி எப்படிப்பட்டதா? பாடி எக்ஸசைஸ் சொல்லப்பட்டிருக்கும். சரீர முயற்சி பாடி எக்ஸசைஸ், லிட்டில் ப்ராஃபிட், அப்படித்தானே இருக்குது. சரீர முயற்சி கூட அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு போட்டிருந்ததுன்னா ஒண்ணுக்கு உதவாதுன்னு கிடையாதுங்க. சரீர முயற்சி லிட்டில் ப்ராஃபிட், கொஞ்சம் பலன் இருக்குதுங்க. அதனாலதான் கடந்த வாரத்துல சொன்னேன், அதிகாலையில கொஞ்சம் மேலையாவது போய் கொஞ்சம் சூரியனை பார்த்து, சூரியனை படைத்தவரை பார்த்து துதிக்கிறதுக்கும், எங்கேயோ இருக்கிற பிள்ளைய நினைக்கிறதுக்கும் அந்த பிள்ளைய பார்க்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஆனா காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆனா சிலருக்கு அது அவ்வளவு இஷ்டம் இல்லாமல் கூட இருக்கலாம், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா நான் அதுல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு 3 மாதமா நான் தேவ கிருபையில செய்யறேன். பிப்ரவரி முதல் வாரத்துல இருந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நம்புறேன். நான் அதுல ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஒரு பேக்கே அதுக்குன்னு வச்சிருக்கிறேன். பைபிள் இருக்கும், ஐபேட் இருக்கும், தண்ணி பாட்டில் இருக்கும், பைபிள், பென்னு, நோட்டு, ஒரு பேடு, எல்லாம்
இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் மேலே போவேன். நடந்துக்கிட்டே கர்த்தரை துதிக்கிறேன், அவர் ஆராதிக்கிறேன். அங்க வந்து யாரும் டங்ஸ் பேசக்கூடாது, சத்தம் கேட்குதுனால யாரும் சொல்ல மாட்டாங்க. எலக்ட்ரிசிட்டியும் லாபம். எப்படி எலக்ட்ரிசிட்டி லாபம்? வீட்டுக்குள்ள இருந்தால் கட்டாயம் ஒரு லைட்டு போடணும், ஒரு ஃபேன் போடணும். இதை நான் குறைஞ்சபட்சம் சொல்றேன். நீங்க மேலே போயிருங்க, அந்த எலக்ட்ரிசிட்டியும் லாபம். இல்லை நாங்கள் ரோட்டுக்கு போவோம், வாழ்த்துக்கள், போங்க. ஒரு காரியத்தை கூட சொல்றேன். மேலே போகும்போது அன்றைக்கு சமையலுக்குள்ள காய்கறிகள், வெஜிடபிள்லாம் இருக்குது பாருங்க, எல்லாத்தையும் கூட நீங்க மேலே எடுத்துட்டு போயிருங்க. நானே நீ அப்படி கொண்டு போகலான்னு பார்க்கேன். பிரதர் சேகர் பிரதர் ஃபேமிலியை குறித்து நான் ஒரு வார்த்தை சொல்லணும். என்னுடைய மகள் கோல்டாவை பற்றி உங்களுக்கு தெரியும், அதிகமாக சிக்கா இருக்கிறா இருந்தா. ஆனால் இப்போ அவளுக்கு சுகர், நில் சுகரே இப்போ இல்லை. அதில் ஒரு பெரும் பங்கு அவங்களுக்கு இருக்கு, அந்த குடும்பத்துக்கு இருக்கு. ஒரு மாதத்திற்கு மேலே அவங்க வீட்டிலேயே வச்சுருந்தாங்க. நானே பார்க்கல, வரக்கூடாதுன்ட்டாங்க. அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபிங்கர் பிரிண்ட் டிபார்ட்மெண்ட்டு, நம்ம சொன்னது தான். அப்புறம் அதுக்கு மேலே போனால் நம்மளை உள்ளவர் தள்ளிடுவார். அதனால நானும் போகலை. ஃபுல்லாக ரா மெட்டீரியல், வெஜிடபிள் தான், வெஜிடபிள். இப்போ நானும் அந்த டயட்டில் தான் நானும் இருக்கிறேன். நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எப்படியும் நமக்கு ஒரு அவியல் வேணும், ஒரு பொரியல் வேணும். என்னது புரியலையோ? சாப்பாட்டுக்கு என்ன வேணும்? ஒரு அவியல், ஒரு பொரியல் வேணும். எனக்கு நல்ல காலத்திலேயே இந்த அவியல் பொரியல் எல்லாம் பிடிக்கும். ஆனால் சில இடத்துல உண்மையிலேயே அவியல் நல்லா தான் இருக்கும். சில இடத்துல அவியலுக்கு நான் அவியல்னு சொல்லாதுங்க, இது குவியல்னு சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வருவேன். வீடுகளிலே சொல்லிடுவேன், இது அவியல் இல்லை, இது குவியல் அப்படின்னு சொல்லுவேன். நீ யாரும் நம்ம மேலே எதுவும் பழிகளி வாங்கிடாதுங்க, பரவாயில்ல. அப்போ நல்லா கவனிங்க. நம்ம செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், வெஜிடபிள்ஸை கட் பண்ணி கொஞ்சம் லெமன் ஊற்றி கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். இந்த புதினா, இந்த மல்லி இலைகள் எல்லாம் கொஞ்சம் போட்டு மற்றது கொஞ்சம் சாப்பிடுங்க. அதாவது பாலிஸ்டு ரைஸ் சாப்பிடாம அன்பாலிஸ்ட், இந்த ப்ரௌன் ரைஸ் எல்லாம் இருக்குல்ல, சம்பாரிசி, இப்படிப்பட்ட சாதங்களை கொஞ்சமா சாப்பிட்டு. ஒருவர் இப்படி சொல்றாரு, நம்ம பொதுவாக இலையை எப்படி போடுவோம்? இலை போடுறதுக்குன்னே நம்ம ஒரு ஸ்டைல் வச்சிருக்கோம் தெரியுமா? யாராவது மாற்றி போட்டாங்கன்னா பக்கத்தில் இலை போட தெரியுதா, மாற்றி போட்டு கொடுப்பேன். நானும் மாற்றி கொடுத்துருக்குறேன். ஆனால் ஒரு சொல்றாரு, இலையை எப்படி போடணுமா? நம்ம பொதுவாக இப்படி போடுவோம், இல்லை இப்படி போட்டு இங்கே என்னது, இங்கே முழுசு சோறாக இருக்கும், அங்கே சுற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம். அதுவும் சில இடத்துலலாம் 7 கூட்டு 9 கூட்டு இருக்கும். எல்லாம் அந்த 9 கூட்டையும் சேர்த்து வச்சிங்கன்னா நம்ம ஊரில் வைக்கிற ஒரே கூட்டுக்கு சமமாக இருக்கும்னு நான் பொதுவாக சொல்லுவேன். எனக்கு ஆனால் அரை விழுவும். அங்கேயே சிலர்லாம் அப்படி பாஸ்டமாவெல்லாம் திரும்பி பார்க்குறாங்க, எனக்கு எல்லாம் புரியுது. சில இடத்துல 7 கூட்டு 9 கூட்டு இருக்கும். ஆனால் எல்லாம் டீஸ்பூன் தான் இருக்கும். ஆனால் அந்த 9 கூட்டையும் சேர்த்து எடுத்து வச்சிங்கன்னா, 9 கூட்டையும் சேர்த்தா நம்ம ஊரில் வைக்கிற ஒரே ஒரு பெரிய ஒன்று இருக்கும் பாருங்க, அந்த அளவுக்கு தான். நான் எதையும் குற்றப்படுத்துகிற நோக்கத்தில் நான் சொல்லலை. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இலையை அப்படி மாற்றி இந்த ஐட்டம் எல்லாம் இங்கே இருக்கணுங்க. அங்கே அந்த பக்கத்தில் இப்போ ரைஸ் எந்த பக்கம் போயிட்டு, அந்த பக்கம் போயிட்டு. அந்த ரைஸ் எவ்வளவு இருக்கணும்? 1 ஸ்பூன் அல்லது ஒரு 1/2 ஸ்பூன். அதனால நான் என்னெல்லாம் நீங்கள் சாப்பிட கூப்பிட்டீங்கன்னா ஒன்றும் பயப்படாதுங்க, நான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட மாட்டேன். ஆனால் பொதுவாக வீடுகளுக்கு போனால், எங்கேயும் போனால் நான் கேட்பேன், கூட்டெல்லாம் தாராளமாக இருக்குதா? இப்போ இந்த கூட்டங்களில் போய் உட்கார்ந்தா கூட ரைஸை முதல்ல கொஞ்சம், எனக்கு எதையும் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். வேஸ்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஆகவே நான் தாழ்மையாக ரைஸ் வைக்கிறவங்ககிட்ட ரொம்ப, இவ்வளோவா சாப்பிட்டு தருவீங்க எல்லாம் திருப்பி? தருவோம். சாப்பிட்ட பிறகு உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். எவ்வளவு வெஜிடபிள் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு இங்க வச்சிருங்கன்றேன். வச்சிருங்கன்னா அதுக்கு பிறகு கொஞ்சம் தேவையா இருந்தா கொஞ்சம் ரைஸ் வாங்கி கொள்ளலாம். இப்படி சாப்பிடுங்க.
பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பழக்கத்தை ஊக்குவியுங்கள். நாங்க காய்கறி சாப்பிட மாட்டோம், பாவக்காய் சாப்பிட மாட்டோம், இடத்தை காலி பண்ணுன்னு சொல்லிருங்க. இன்னைக்கு காலி பண்ண சொன்னீங்கன்னா நாளைக்கு எங்க போவாங்க? இங்க தான் வருவாங்க. ஆகவே என்னை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த வெஜிடபிள்ஸை நீங்க மாடியில கட் பண்றதுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன், எலக்ட்ரிசிட்டியும் தேவையில்லை, ஃபேன் வேண்டாம், லைட் வேண்டாம், எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு முடிஞ்சா மேலே வச்சே கொஞ்சம் சமையலும் கூட பண்ணலாங்க. நான் அந்த மாதிரியும் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். இப்போ எனக்கு உதவிடும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சொல்லுகிற காரியத்தை எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து, எல்லாவற்றையும் சோதிச்சு பாரு. சோதிக்காமலே உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு, ஒரு முடிவுக்கு வந்துடாதுங்க. உடனே ஒரு லெட்டர் எழுதி கொண்டு வந்து இந்த தபாலுக்குள்ள எங்க பெட்டிக்குள்ள ஏதாவது போட்டு போயிடாது. சிலருக்கு அப்படி வரம் பெற்றவர்கள்லாம் இருப்பாங்க. அதல்ல காரியம். எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? சோதித்து பார்த்து, சோதித்து எவ்வளவு சொன்னாலும் சரிங்க, சோதித்து பார்த்து நலமானதை என்ன செய்யணும்? பிடித்துக் கொள்ளுங்கள். பிடித்துக் கொள்ளுங்கள். என கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப வேதம் என்ன சொல்லுது? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, பாடி எக்ஸசைஸ் லிட்டில் ப்ராஃபிட் இருக்குதுங்க. அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னா ஒண்ணுக்கு உதவாதுன்ற அர்த்தம் அல்ல. பிரயோஜனம் இருக்குது, சரீர முயற்சியில பிரயோஜனம் இருக்குது. அதை நாம் மறந்து விடவே கூடாது. தேவன் மகிமைப்படுவாராக, தேவன் மகிமைப்படுவாராக. நம்முடைய வாழ்க்கையில கடிகாரம் எப்பொழுதுமே எப்படி ஓடும் தெரியுமா? இப்ப ஏன் போய் இந்த கடிகாரத்தை சொல்றாரு? ஏற்கனவே கடிகாரத்தை தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கடிகாரம் எப்பவுமே எப்படி நோக்கி ஓடும் தெரியுமா? முன்னோக்கி ஓடும். அப்படித்தானே? யார் வீட்லயாவது பின்னோக்கி ஓடுதான்? கடிகாரம் முன்னோக்கி ஓடும். ஆனா சிலருடைய வாழ்க்கை கடிகாரம், சொல்லுவதற்காக என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, பின்னோக்கி ஓடும். கடிகாரம் எப்படி ஓடும்? முன்னோக்கி ஓடும். ஆனா சிலருடைய வாழ்க்கை கடிகாரம் பின்னோக்கி. நம்முடைய வாழ்க்கை முன்னோக்கி முன்னோக்கி முன்னோக்கி, டே பை டே ஸ்டெப் பை ஸ்டெப் கர்த்தருக்குள்ள உயர்ந்து கொண்டே இருக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு சிறு சிறு காரியத்துல கூட நம்முடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே, நாம் வளர்ந்து கொண்டே இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். வளர்ந்து கொண்டே இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக வளர்ந்து கொண்டே இருக்கத்தக்கதாக, வளர்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டே இருக்கத்தக்கதாக, வளர்ந்து கொண்டே இருக்கத்தக்கதாக, வளர்ந்து கொண்டே இருக்கத்தக்கதாக வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்கத்தக்கதாக. தவறுகளை ஒத்துக்கொள்றோமா? ஒரே ஒரு வசனத்தை அந்த நீதிமொழிகள் 28 இருக்குது நினைக்கிறேன். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். இப்ப உண்மைன்னு சொன்ன உடனே நான் திருப்பி லூக்கா 6:38 தான் இந்த ஆள் போறாருன்னு நினைப்பீங்க. ஒருவேளை நான் அதுக்கு போகல. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை, நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீ விரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அதுக்கு முந்தின வசனம் கூட வாசித்துருங்க. தன் நிலத்தை பயிரிடுகிறவன், தன் நிலத்தை பயிரிடுகிறவனோ ஆகாரத்தால் திருப்தி ஆவான். அப்ப என்ன செய்யணும்? நிலத்தை பயிரிடணுமா? நிலத்தை ஏதாவது சொன்ன மாதிரி போய் அப்படி படுத்து நல்ல பாயின் தலையானையில போட்டு தூங்கிடலாமா? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நாங்க ஏன் பிற வேலை செய்யணும்? ஆவியானவர் எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. முந்தின வசனத்தை இன்னொரு முறை கூட படிங்க. தன் நிலத்தை பயிரிடுகிறவன், தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி ஆவான். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்லி விட்டு விட முடியுமாங்க? இல்லைங்க. நம்முடைய கடமையை நாம் நிறைவேற்றுவதில்
நான் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இப்போ இந்த உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை, என்ன ஆசீர்வாதம்? பரிபூர்ணம். அப்படி பொருள் என்னங்க? உண்மை உள்ள மனுஷன்னா என்னுடைய ஆவியில தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? தவறை ஒத்துக்கொள்வதில் நமக்கு உண்மை வேணும். இதுல உண்மை வேணும். நம்ம பொதுவா கொடுக்கிறதுல உண்மை. நம்முடைய தவறை ஒத்துக்கொள்வதில், தவற நம்ம என்ன செய்யணும்? ஒத்துக்கொள்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? தாவீது ஒரு இடத்துல சொல்லுவாரு, நான் தான் பாவம் செய்தேன். இந்த ஆடுகள் அந்த இத அந்த ஜனங்களை தொகையிடுற விஷயத்துல கர்த்தருடைய தூதன் வந்து அந்த சங்காரம் வருகிற வேளையில கர்த்தருடைய தூதனை பார்த்து தாவீது சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கலாம். அங்க அவர் என்ன சொல்றாரு? நான் தான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? நம்ம எத்தனை பேர் அப்படி சொல்ல ஆயத்தமா இருக்கிறோம்? 1 நாளாகமம் 21:17, 1 நாளாகமம் 21:17, தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை எண்ணச் சொன்னவன் நான் அல்லவா? நான் தான் நல்லா கவனிங்க, நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் பொல்லாப்பு நடப்பித்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாயிராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாயிருப்பதாக என்றார். இது நாளாகமத்தில் இருக்குது, ராஜாக்களுடைய புத்தகத்திலும் கூட அந்த வார்த்தை இருக்குதுங்க. இதை நாம் நாளாகமம் 1 நாளாகமம் 21:16-17 படிக்கிறோம். தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கு வானத்துக்கு நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டி இருக்க கண்டான். அப்பொழுது தாவீதும் மூப்பர்களும் ரெட்டு போர்த்து கொண்டு முகங்குப்புற விழுந்தார்கள். தாவீது கர்த்தரை பார்த்து தேவனை நோக்கி, ஜனத்தை எண்ணச் சொன்னவன் பாவி நான் அல்லவா? ஆனா இங்கதான் தாவீதுக்கும் சவுலுக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? அந்த ஆள் தவற ஒத்துக்கொள்ளவே மாட்டான். ஆனா தாவீது, இது பழைய ஏற்பாடுன்னு சொல்றீங்களா? புதிய ஏற்பாட்டு வசனங்களை காண்பிக்க நேரம் இல்லை. தன் பிழைகளை நம்மை நாமே நிதானித்தறிந்தால் அது ஏதோ அடுத்த வாரம் கர்த்தருடைய பந்தி என்றைக்கு மட்டும் நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்பது மாதத்துல முதல் வாரம் மட்டும் சொல்லுகிற வசனம் அல்லங்க. நம்முடைய பிழைகளை நாம் உணர்கிறவர்களாக 1 கொரிந்தியர் 11:31 இருக்குது, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்க. சங்கீதம் 119:25 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்திலும்படி என்னை உயிர்ப்பியும். சங்கீதம் 119:25, என் ஆத்துமா என்ன சொல்றாரு பாருங்களேன், என் ஆத்துமா எங்க ஒட்டிக்கிட்டு இருக்குது? மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 28ஆம் வசனம் நினைக்கிறேன், எனக்கு உணவு தாரும் அல்ல, எனக்கு உணர்வை தாரும். எனக்கு என்ன தாரும்? நம்ம எல்லாரும் என்ன கேட்போம்? இப்ப நீங்க கேட்காமலே பார்க்கறதுல எனக்கு கேட்கிற மாதிரி இருக்குது, முடியா சாப்பிட போனோம். ஆனா சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும். எனக்கு அதுதாங்க வேணும். எனக்கு என்ன வேணும்? உணர்வு. நம்ம எல்லாருக்கும் அதான் வேணும். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். 33ஆம் வசனத்தில் அதே சங்கீதத்தில், உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தரலாம், உடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அது 119:33, உத்தம நிதானிப்பையும்
அறிவையும் எனக்கு போதித்தர். ஒரு உத்தம நிதானிப்பு. பழைய ஏற்பாட்டு தாவீதுக்குள்ள என்ன ஒரு பெரிய அபிஷேகம் பாருங்களேன். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அந்த மனிதன் சொல்றாரு, உத்தம நிதானிப்பை நம்மை நாமே நிதானித்தறிந்தால். அப்படித்தான் புதிய ஏற்பாட்டில் நமக்கு நாம் படிக்கிறோம். ஆனா இவர் இன்னும் ஒரு ஸ்டெப் போய் சொல்றாரு, உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு. அப்ப உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்னா எதுல உண்மை? நான் இந்த இடத்துலதான் தவறிட்டேன் ஆண்டவரே, இந்த இடத்துலதான் நான் பேசிட்டேன், என் குடும்பத்துல வந்த பிரச்சனைக்கு ஆண்டவரே நான் தான் காரணம் ஆண்டவரே, அதனுடைய அந்த ஆதி காரணம் ஆண்டவரே நான் தான், நான் அந்த இடத்துல பொறுமையா இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது என்று சொல்லுகிறதற்கு நம்மள எத்தனை பேர் நேர்மை உள்ளவர்களாக இருக்கும்? வலது கரத்தை அப்படியே உயர்த்தி ஜெபிக்கலாமா? இந்த கையை அப்படியே உயர்த்தி அப்படியே ஜெபிங்க. ஆண்டவரே, அந்த உணர்வு எனக்கு தாங்க ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு உணர்வு எனக்கு தான். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். நான் தான் பாவம் செய்தேன். இது ஆடுகள் என்ன செய்தது? நான் ஒண்ணும் செய்யல, எல்லாம் அவதான், அவர் தான். அப்படி சொல்றோமா? நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் பாவம் செய்தேன். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். வாய் திறந்து கேட்கலாமே, ஆண்டவரே இந்த ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. எல்லாரும் கேளுங்களேன், எல்லாரும் கேளுங்க, வாய் திறந்து கர்த்தர்கிட்ட கேளு. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு தாரும், எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. எனக்கு உணர்வு அல்ல ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும் என்று சொல்லுகிற ஒன்று நம்முடைய வாழ்க்கையின் ஜெபமாக இருக்குமானால் நாம் பாக்கியமுள்ளவர்களாக இருப்போம், நாம் பாக்கியமுள்ளவர்களாக இருப்போம். எனக்கு உணர்வை தாரும். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் இந்த மத்தியான நேரத்தில் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நடுவில் ஆளுகை செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி. உடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது, சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது, உணர்வுகளை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது, மனதை புதிதாக்குகிறதாக இருக்கிறது. தகப்பனே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு விதங்களில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர், இந்த காலை வேளையில் எங்களுடைய இருதயத்தில் மனதில் விதைத்த வார்த்தைகள் இன்னும் எங்களுடைய ஆத்துமாவில் ஆழமாக சென்று மிகுந்த பலனையும் விளைச்சலையும் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, எந்தெந்த பகுதிகளில் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை சுட்டி காட்டியிருக்கிறீரோ அந்த பகுதிகளில் கர்த்தருடைய கிரியை இன்னும் பெருகும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தை ஆவியையும் ஆத்துமாவையும் பிரிக்கக்கூடியது. எங்களுடைய ஆத்துமாவுக்குள்ளால சென்று காரியங்களை பிரித்து காண்பித்து எந்தெந்த பகுதிகளை நாங்கள் விட்டுவிட வேண்டும், எந்தெந்த இடங்களில் மனம் திரும்ப வேண்டும், எந்த பகுதிகளில் கர்த்தரோடு நாங்கள் இன்னும் இணைய வேண்டும், சேர வேண்டும், எல்லா காரியங்களையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு காண்பித்து ஒவ்வொரு நாளும் எங்களை புதிதாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன், மறுரூபமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெருகும்படியாய் ஜெபிக்கிறேன். இருதயத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறீங்க. எந்த இடத்துல ஆண்டவருடைய கிருபை தேவை என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க. அந்த பகுதியில் கர்த்தர் கடந்து வந்து உம்முடைய கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய கிருபையினால புதிய காரியங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இனி முடியாது என்று இருக்கக்கூடிய இடங்களில கூட ஆண்டவருடைய கிருபை நாள்தோறும் புதிதாக இருக்கிறது. புதிதான காரியங்களை ஆண்டவர் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய கிருபை பெருகுவதாக,
உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து எங்களுக்கு தேவையான கிருபைகளை ஒவ்வொரு நாளும் தந்து உம்மை உத்தமமாக பின்பற்ற ஆண்டவர் கிருபை தாரும். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.